ஐயாவோட பொண்ணு தான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும். புரியுதுங்க, நல்லாவே புரியுது. இவ உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வேற எப்படிங்க கேட்கணும்? ஏதோ என் அண்ணன் நல்லதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த தானா என் அண்ணனை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு கண்டவன் கூட வீட்டை விட்டு போயிட்டா. இதனால ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் மன வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு காரணமே அந்த தானா தான். அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அதானே, அவ வந்தா பின்னாடி அந்த கதிரும் வருவான். அப்படியே இங்கேயே இருக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த மாயா உங்களுக்கு காசு கொடுத்து வர சொன்னாளா? சித்தி, எல்லாத்துக்கும் என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. ஏய், உன் புத்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கதிரும் தனாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போய் அவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்க. இப்ப அவங்கள கொண்டு வர இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அம்மா, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஜோசியர் மாமாவுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. டேய், அந்த பரிகாரம் பண்றதுக்கு தனாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இவதான் ஏதாவது சொல்லிருப்பா. பத்மா, எல்லாத்துக்கும் எதையாவது முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காத. இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. மச்சானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி பூஜை எல்லாம் அம்மா அப்பாவுக்கு பசங்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஐதீகங்கிறப்போ என்ன பண்ண முடியும்? சரிடா, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இந்த தனாவை வர சொன்னா அவ மட்டுமா வருவா? கூடவே அந்த கதிரையும் கூட்டிட்டு வருவா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி 2 பேரும் இங்கே இருந்துருவாங்க. இப்ப தானே அண்ணனுக்காக இத செய்யணும்னு அந்த கதிரை தூக்கி போட்டுட்டு வந்துருவாளா? சொல்லுடா, வரமாட்டால? அண்ணன், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. இந்த மாயாதான் ஜோசியர்கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருப்பா. அம்மா, நாங்க வம்சாவளியா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம்மா. இத தொழிலா மட்டும் செய்யல, கடவுள் பேரால செய்யற ஒரு நல்ல காரியமா தான் செய்யறோம்.